தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு காலையிலே எந்த வேத பகுதி எடுத்து தியானிச்சிங்க? அப்படி தியானிச்சோம்னா தான் ஆவிக்குரிய பலனை பெற முடியும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் பேச்சினால் அல்ல, பலத்தினாலே உண்டாகிறது என்பதை பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறார். அதிகாலையில் எழுந்து வேதத்தை தியானித்து ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதை தட்டி விடாதபடி, தவிர்த்து விடாதபடி தொடர்ந்து அதை அபியாசப்படுத்துவோம். இன்றைக்கு 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை தியானிக்கிறோம். ஏற்கனவே அந்த ஒரு திருச்சபையின் ஊழியக்காரன், ஆண்டவருடைய பணிவிடைக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று 3 தலைப்புகளிலே அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். மீண்டுமாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஒரு உண்மையுள்ள உக்கிரானக்காரனைப் போல, தன்னை தாழ்த்துகிற அடிமையைப் போல, மென்மையுள்ள தகப்பனைப் போல, இந்த 3 நிலைகளிலே ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது அங்கு திருச்சபையிலே ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். ஒரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே அது எனக்கு சொந்தமானது, அது எனக்கு முதலாவது என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்கணும். முதலாவது என்னை அதை சீர்படுத்த வேண்டும், அதுக்கப்புறம் தான் பின்னால். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்? பெரும்பாலும் ஒரு வசனத்தை எடுத்தோம்னா இந்த வசனத்தை வச்சு அவரை தாக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு எடுத்தோம்னா அது எந்த விதத்துலேயும் பயனற்ற ஒரு உடைந்து போன அம்பை போல் கீழே விழுந்து போகும். செய்ய வேண்டிய அந்த காரியத்தை செய்ய முடியாது. சத்தம் பலமாக இருக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், ஆனால் வல்லமை இருக்காது. அப்போ நம்ம பிரசங்கிக்கும் பொழுது தியானிக்கிற வார்த்தைகள் முதலாவது எனக்கு சொந்தமாக வேண்டும் என்ற தியானத்தோடு நாம் மற்றவர்களுக்கு பயந்தளிக்கும் பொழுது நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். இங்கு ஒரு நல்ல தகப்பனை போல தன்னை உருவப்படுத்துகிற பவுலடியார் நேற்று தினத்தில் தியானித்தபடி அந்த கொரிந்து சபையை ஃபவுண்டரே அவர் தான் அந்த சர்ச்சை ஃபார்ம் பண்ணார். ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோடு விட்டுறக்கூடாது, அதுக்கு மாதிரியாக இருக்கணுங்கிறத கற்றுத்தருகிறார். இஸ் த மாடல் ஆஃப் த சர்ச். கொரிந்து சபையின் உருவாக்குகிற மட்டுமல்ல, அந்த சபைக்கு தன்னை மாதிரியாக காண்பித்தார். ஏனென்றால் அவருக்கு யார் மாதிரினா இயேசு கிறிஸ்து. அதனால் என்னை பின்பற்றுங்கள் தைரியமாக பவுலடியார் சொல்கிறாரு. இயேசுவை தவிர வேறு யாரையும் அவர் மாதிரியை எடுத்துக்கொள்ளாதனால பவுலடியாரை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை. ஒரு குடும்பத்தில் சாதாரண நம்முடைய ஃபேமிலியில் நம்முடைய டீனேஜ் பிள்ளைங்க யாரை பார்த்து கற்றுக்குறாங்க? நம்முடைய வீட்டில் உள்ள பெற்றோர்களை பார்த்து, உறவுகளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. ஒரு ரிசர்ச் சொல்லுது, அதிகமாக குடிக்க பழகினவங்க வீட்டில் உள்ள அந்த காரியங்களை பார்த்தா குடிக்க துவங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, முதல் மாதிரி குடும்பம் தான். ஒரு கிறிஸ்தவனுக்கு தன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, திருச்சபையும் ஒரு குடும்பம் தான். இந்த 2 இடங்களிலும் அவன் கற்றுக்கொள்கிற காரியங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவனுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அப்போ வழிநடத்துகிற தகப்பனும் சரி, ஸ்பிரிச்சுவல் ஃபாதரும் சரி, அதாவது ஃபிசிக்கல் ஃபாதரும் சரி, ஸ்பிரிச்சுவல் ஃபாதரும் சரி, 2 பேருமே 2 நிலைகளிலே எக்ஸாம்பிளாக இருக்கணும், நல்ல ஒரு மாதிரியாக இருக்கணும். நல்ல மாதிரியாக பவுலடியார் எப்படி இருந்தார்னு பார்க்கும்போதுன்னா, அதாவது
அவர் முதல்ல எக்ஸாம்பிளாக இருந்தார் சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது வளர்கின்ற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. பின்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். முதலாவது நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும், அப்புறம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பவுலுடைய எக்ஸாம்பிள் எப்படி இருந்துச்சுன்னா, லவ், அன்பு இருந்துச்சு. டிவோஷன் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக கடமை முடிக்கிறவனாய் காணப்பட்டான். அது மட்டும் இல்லை, சாக்ரிஃபைஸ் அண்ட் சர்வீஸ். இந்த 4 பவுலுடையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. ஏன்னா பவுல் கிறிஸ்தை பின்பற்றினார், நாம் அவருடைய மாதிரி பின்பற்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அன்பு, அந்த அன்பு எதிர்பார்க்காத அன்பு. ஆண்டவருடைய கிறிஸ்துவுக்கு கடமை முடிக்கிற வீரர்கள். தியாகம், சிலுவையை கம்பேர் பண்ணும்போது நான் தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி ஏமி கார்மிகள் அம்மா அழகாக சொல்கிறாங்க. ஆனாலும் ஏதோ ஒன்றை நான் கிரயம் செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கென்று பணி செய்ய வேண்டும். இப்போ சர்ச்சுங்கிற ஃபேமிலியில் ஆண்டவருடைய பலத்தோடு கூட கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து நான் பணியாற்ற வேண்டும். அங்கே அன்பு, கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும். அந்த அன்பு ஒன்றே நம்ம வழிநடத்துகிறது. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 4:16, என்னை பின்பற்றுகிறார்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த நிமித்தம் எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களுக்கு இடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சமயத்திலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அப்போ நான் கிறிஸ்துவை மாதிரியாக வச்சுருக்கேன். என்னுடைய டிசைபிள் தீமோத்தேயு என்னை ஃபாலோ பண்ணுறாரு. அது கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈக்குவலு. ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக நான் போதனைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் பேசிக் கிரைஸ்ட் அந்த நடக்கையை வைத்து அதன் அடிப்படையில் உங்களிடத்தில் மாதிரியாக தீமோத்தேயு பணி செய்வான் என்கிறார். இப்போ தகப்பன் என்பவன் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவன். ஆவிக்குரிய பிள்ளையாகிய தீமோத்தேயுவை அனுப்பி வைத்து சபைகளை ஊக்கப்படுத்துகிறவன். வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கிறேன் என்று சொல்கிற பவுலடியாரை போல நாமும் கூட திருச்சபையின் தலைவராக, தகப்பனாக, குடும்பத்தை நடத்துகிற மாதிரியாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற ஊழியக்காரனாக, நல்ல இளம் வாலிபர்களை உருவாக்குகின்ற ஒரு தலைவனாக வாழ்ந்து காட்டுவோம். திருச்சபையின் வளர்ச்சிக்கு வித்திடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.